பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் தொடர்ச்சியாக நமது தேசிய தலைவரினுடைய நினைவெழுச்சி அகவத்தின் மூலமாக நடைபெற இருக்கின்ற தேசிய தலைவருக்கான வீர வணக்க நிகழ்வை குறித்து, அதனுடைய அவசியம் குறித்து 16 வருடம் கழித்து இது அவசியப்படுகிறது என்ற அந்த கருத்துக்கள் குறித்து தொடர்ச்சியாக காணொளி பதிவுகளை முன்னாள் போராளிகளிடமிருந்து, அந்த களமுனையில் அந்த களத்தில் நின்று போராடியவர்களிடமிருந்து பெற்று நம்ம ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறோம் நமது தமிழம் வலையொலி சார்பாக. அதனுடைய தொடர்ச்சியாக உலகம் எங்கும் இருந்து பல்வேறு தரப்பிடமிருந்து பல்வேறு கேள்விகள் வந்து கொண்டிருந்தது. எதற்காக இந்த நினைவெழுச்சி அகவத்தை இப்போதைக்கு நம்ம செய்யணும், இதற்குள்ள உள்ள அனைத்துலக அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கு, அது ஏன் இப்போ செய்கிறோம், அது மாதிரியான தொடர்ச்சியான கேள்விகள் வந்து கொண்டிருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக இன்னைக்கு மிக முக்கியமான போராளி, களத்தில் நின்று கடைசி வரை போராடிய போராளிகளில் ஒருவர் ஐயா புலவர் அவர்களை, லண்டனில் இருந்து புலவர் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றேன். ஆமா, இப்போ நீங்க நமது தமிழம் வலையொலியும் சரி, இந்த நினைவெழுச்சியாகவும் முன்னெடுக்கின்ற அந்த நிகழ்வுகள் குறித்து பல்வேறு தரப்புல பல்வேறு காணொளி பதிவுகள் வந்த வண்ணம் இருக்குது. அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இதனுடைய எல்லா பேரையும் நம்ம சந்திக்கும் பொழுது, ஒவ்வொரு போராளிகளையும் நம்ம நேர்காணலுக்கு சந்திக்கும் பொழுது இந்த ஒரு கேள்வியிலிருந்து தொடங்குவோம். 16 வருடம் நம்ம தலைவருக்கு வீர வணக்க நிகழ்வை நம்ம அனுசரிக்காம கடைபிடிக்காம இருந்துட்டு, இந்த காலச்சூழல்ல எதற்காக நாம இப்போ அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கிட்டையும் கேட்குற கேள்விதான், உங்கள்கிட்டையும் கேட்டு உங்களுடைய பதிலையும் வாங்கி ஒளிபரப்ப வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். வரலாறு எனது வழிகாட்டி என்று எங்களுக்கு வாழ்ந்து காட்டியவர் தலைவர். தேசிய தலைவருடைய வீர வரலாறுன்றது இந்த தமிழற்ற வரலாற்றுல பதியப்பட வேண்டிய ஒரு முக்கிய வரலாற்று பதிவு. அந்த வகையில 16 ஆண்டுகள் ஏன் கடந்தது என்ற கேள்விதான் நியாயமானதே தவிர, ஏன் 16 ஆண்டுகளை கடந்து செல்ல வேண்டும் என்ற கேள்வி நியாயமற்றதாகவே நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொல்லி சொன்னால், இது ஒரு இயக்க மரபு. அந்த போராட்ட இயக்கத்துல நானும் பயணிச்சவன் என்ற அடிப்படையில, இயக்க மரபை பின்பற்றுவது அடிப்படையில தான் இந்த தலைவர் எப்படி ஒரு மாவீரற்ற வீரச்சாவை உறுதிப்படுத்தி அந்த மாவீரற்ற வீர வரலாறை பதிவு செய்து எங்களோட மக்களுக்கு அந்த வீரன்ற தியாகத்தை போற்றி எதிர்கால தலைமுறை அந்த வீர வரலாற்றை கொண்டு பயணிக்கிறதுக்கு ஒரு மரபை உருவாக்கி விட்டாரோ, அதைத்தான் நாங்கள் செய்யறோம். இது ஒரு இயக்க மரபு. அதே நேரத்துல தலைவற்ற வீர வரலாறு பதியப்பட வேணும், வரலாற்றுல பதியப்பட வேணும். இதுக்கு காரணம் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க சொன்னது மாதிரி தலைவரினுடைய வரலாறு பதியப்பட வேண்டும் என்று எல்லாருமே விரும்புகிறாங்க. இப்போ உளவியல் ரீதியாகவும் சரி, சில அந்த நம்ம சொல்றது அது சென்டிமெண்ட்னு சொல்லும் இல்லையா, அதன் ரீதியாகவும் சரி, தலைவரினுடைய மரணத்தை நாம் ஏற்க முடியல, தலைவர் மரணம் அடைந்து விட்டார் அப்படிங்கிறத நம்மளால ஏற்க முடியல அப்படிங்கிற செய்திகள் இருக்கின்ற காலகட்டத்திலேயே, தலைவர் இறந்துட்டாரு, அவர் களத்துல சமர் புரிந்த போது வீரமரணம் அடைந்து விட்டார் அப்படிங்கிறத நாம என்ன மாதிரியான சூழல் கொண்டு அதை உறுதிப்படுத்துறோம் அப்படிங்கிறத நீங்க பதிவு பண்ணா நல்லா இருக்கும். இயக்கத்தின் அடிப்படையில இப்ப ஒரு மாவீரற்ற வீர மரணத்தை வீரச்சாவை எவ்வாறு உறுதிப்படுத்துறது, அடையாளப்படுத்துறது என்று சொல்லி சொன்னால், அது ஒரு நேரடியாக அந்த சமரை பற்றிய ஒரு ஆய்வு செய்யப்பட்டு அது உறுதிப்படுத்தப்படும். அது ஒரு பெருந்தாக்குதல் என்று சொல்லி சொன்னால் அது அவ்வாறு உறுதிப்படுத்தப்படும். அந்த தாக்குதலில் இருந்து மீண்ட போராளிகள் அல்லது அந்த தாக்குதல் தொடர்பாக அதை கையாண்ட, அதை வழிநடத்தின, நெறிப்படுத்தின தளபதியின் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே உள்வாங்கப்பட்டு அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அது வெளிப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்படும். தேசிய தலைவருடைய வீரச்சாவை பொறுத்தவரையிலையும் அந்த இறுதி நேரம் களமுனையில இருந்த அந்த நேரம் இருந்த அந்த விடயங்கள் அனைத்தும் இந்த இறுதி நேரம் அந்த இறுதி சமர்கள்ல பங்கு பெற்றின போராளிகள், வெளியேறின போராளிகள் என்ற தகவல்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு தான் இந்த உறுதிப்படுத்தல் நடைபெற்றிருந்தது. இதுல முன்னாள் போராளிகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை போராளிகளும், அதாவது உலக நாடுகள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போராளிகள், தாயகத்தில் இருக்கக்கூடிய போராளிகள்,
அதாவது முன் நீரடி களமுனையில நின்ற போராளிகள், பின்தள பணிகளில் நின்று செயற்பட்ட போராளிகள், மற்றது ஊடகங்கள்ல வந்த செய்திகள், மற்றது இராணுவத்துக்குள்ள இருந்தெடுக்கப்பட்ட தகவல்கள், இராணுவத்தால் விடப்பட்ட தகவல்கள், இப்படி சகலரையும் ஆராய்ஞ்சு இந்த தேசிய தலைவருடைய வீரமரச்சாவை உறுதிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருந்தது. அதே நேரம் தேசிய தலைவருடைய வீரச்சாவுன்றது அவற்றை வீரமரச்சாவு நடைபெற்று அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த புலம்பெயர் தேசத்துல அந்த நேரம் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட பொறுப்பாளர்களால அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அதே பிறகு மீண்டும் அதே பொறுப்பாளராலேயே அதை திரும்ப இல்ல அதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியலை என்று சொல்லியும், திருப்ப இல்ல அதை நாங்கள் உறுதிப்படுத்தணும் என்று சொல்லியும் மாறுபட்ட தகவல்கள் வந்த அடிப்படையில அது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இதுல காட்டப்பட்ட வித்துடல் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய அதாவது தலைவருடைய வித்துடல் தானா, இல்ல இதுல அதுல அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது என்ற மாதிரியான பல கருத்துக்கள் பல பேராலும் வைக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். தேசிய தலைவருடைய வீரச்சாவு என்றது எங்களுக்கு ஓரளவு அந்த களமணியில நின்று வெளியேறின போராளிகள் என்ற தொடர்புகள், அடுத்தது நாங்களும் அந்த களமணிகளுக்குள்ள நின்ற அடிப்படையில எங்களுக்கு அந்த விடயங்கள் தெரியும். ஆனாலும் இது சரியான முறையில இந்த குழப்பங்களை ஏற்படுத்தி மக்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை கொண்டு வந்த அடிப்படையில தான் இது இன்றைக்கு ஒரு பேசு பொருளாக இந்த 16 வருடமாக இருக்குது. இது இப்ப இன்று நேற்று ஏற்பட்ட ஒரு குழப்பமான ஒரு கருத்துருவாக்கம் இல்லை. இது 2009 இந்த தேசிய தலைவருடைய வீரச்சாவு அறிவிக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்தே இது ஏற்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு விடயம். இது அதாவது புலம்பெயர் தேசங்கள்ல செயற்பாடுகள்ல இருந்த போராளிகள், அதே நேரம் இந்த கட்டமைப்புகள் ரீதியான செயற்பாடுகள், அதுகளுக்குள்ள நின்று பணியாற்றினவர்கள், அதே நேரத்துல இந்த தேசியத்தோட ஆழமாக இந்த எங்களோட போராட்ட தளத்தின் பின் தளப்பணிகள்ல நின்று செயற்பட்ட ஆக்கள், இப்படி நிறைய பேருக்குள்ள இந்த கேள்விகள் இது ஒரு தாக்கத்தை செலுத்தி கொண்டுதான் இருந்தது. அனைவருமே அதை இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த நேரம் அதை செய்யறதுக்குரிய ஒரு அடிப்படை வசதிகளோ அல்லது போராளிகளின் அனைத்து போராளிகளும் ஒன்று கூடக்கூடிய வகையில போராளிகள் புலம்பெயர் நாடுகளுக்கோ அல்லது தாயகத்திலேயோ அந்த சூழல் இருக்கையில இன்றைக்கும் அந்த சூழல் உண்மையில எல்லா போராளிகளுக்கும் கிடைக்கல. இன்றைய தாயத்தில் இருக்கக்கூடிய எங்களோட போராளிகளுக்கு இன்றைக்கு நாங்கள் இப்ப சுவிஸ்ல இந்த தேசிய தலைவருடைய வீர வணக்க நிகழ்வு நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா அதுல கலந்து கொள்ளக்கூடிய நிலம் சூழல் இல்லை. ஆனாலும் புலம்பெயர் தேசத்துல இருக்கக்கூடிய போராளிகளால அதுல கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது என்ற அடிப்படையில அந்த சுவிட்சர்லாந்து நாட்டுல அந்த விடயம் அந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. அந்த வகையில தான் இது முன்னெடுக்கப்பட்டது. தேசிய தலைவருடைய வீரச்சாவு தொடர்பான இந்த உறுதிப்படுத்தல் என்றது அதுவும் அனைத்து நாடுகள்லையும் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு சூழ்நிலையோட வாழக்கூடிய வகையில அனைத்து நாடுகளையும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராளிகள், செயற்பாட்டாளர்கள், இது சகல பேரையும் யாரையுமே இதுல இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்படாமல் விடையில இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுத்தான் இந்த முடிவுக்குள்ள போனது. ஆனால் அந்த முடிவுகள்ல சில பேருக்கு சில தியரிகள்ல சில முரண்பாடான கருத்துக்கள் இருக்குதே தவிர தலைவர் வீரச்சாவன்றதுல அனைவருமே அதை ஏற்றுக்கொள்ளுகினோம், அதை உறுதிப்படுத்துகினோம். இப்ப நீங்களே ஒரு செய்தியை பதிவு பண்ணீங்க, தலைவரனுடைய வீரச்சாவு அந்த தேதிகள்ல சில பேருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை நீங்க பதிவு பண்ணீங்க. இப்போ அந்த நந்திக்கடல் அந்த நிகழ்வுகள்ல 16, 17, 18, 19 இது 4 நாட்கள் ரொம்ப காந்திரமான நாட்கள். அதே போல தலைவரினுடைய வீரச்சாவு குறித்து பேசுகிறவர்கள் 17, 18, 19 3 தேதிகளை பயன்படுத்துவது உண்டு. ஏன்னா 16 தலைவர் அங்கே களமுனையில் இருந்தாங்க, 17 களமுனையில் இருந்ததாக, அதாவது 18ஆம் தேதி சரியான தேதி அன்றுதான் தலைவர் வீரமரணம் அடைந்தார் என்று சொல்லுகிறவர்கள் 17ஆம் தேதி தலைவர் களமுனையில் இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவது நம்மளால பார்க்க முடிகிறது, கேட்க
ஏற்க முடிகிறது. இப்போ அங்க நந்திக்கடல்ல அந்த 3 நாட்கள் 17, 18, 19 அங்கிருந்து நடந்தது என்ன, அது உங்களுக்கு நீங்க களமுனையில் நின்றவராக இருந்தாலும் சரி, அது குறித்து செய்திகளை தெரிந்து கொண்டவராக இருந்தாலும் சரி, அங்க நடந்தது என்ன, எதற்காக நம்ம 18 அப்படிங்கிறத கூடுதல் ஆதாரங்களோடு அதை சொல்லுவதற்கு நாம அதாவது முன்னெடுக்கிறோம். 18 தான் அப்படிங்கிற செய்தியை அப்படி வலியுறுத்துறோம். அது குறித்து உங்களுடைய பதில் இருந்தா நல்லமா இருக்கும். அப்படி இப்ப ஏற்கனவே இந்த ஆய்வின் அடிப்படையில இது எல்லோருடைய கூடுதலாக இந்த ஆய்வுல ஈடுபட்ட போராளிகளுடைய கருத்துக்களின் படியும், அதேவேளை இந்த ஆய்வுகளில் ஈடுபட்டவர்களுடைய அவர்கள் உள்வாங்கிக் கொண்டவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையிலேயும் தான் இந்த திகதி தீர்மானத்துக்கு நகரக்கூடிய அளவுக்கு போயிருந்தது. இப்ப நேரடியாக இப்ப ஒவ்வொரு தியதிகளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆய்வின் என்ற முடிவுதான் இறுதி முடிவாக இருக்கும் என்றதான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அதுதான் நம்மளோட அதாவது இயக்க மினவின்படி, இயக்க அடிப்படையின்படி இந்த சமர ஆய்வை நாங்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்பட வேணும். அந்த அடிப்படையில தான் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுல எந்த கருத்து தான் முக்கியம், இல்லையென்றால் இன்னொரு போராளி இந்த கருத்து தான் முக்கியம் என்று சொல்லி யாருமே தந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும் என்றதை வலியுறுத்த முடியாது. இப்ப என்ன பொறுத்தவரையில மே 17 மாலை வரையும் ராணுவம் நாங்கள் இருந்த அந்த பகுதிகளுக்குள்ள வரையில, மாலைக்கு பிற்பாடுதான் அந்த பகுதிகளுக்குள்ள ராணுவம் வந்தது. நானும் மே 17 ராணுவம் நாங்கள் இருந்த பகுதியை கடந்து அதுக்குள்ள ஒரு துண்டறுத்து அதுக்குள்ளால ஒரு லைனை போறதுக்குள்ளதான் நாங்கள் அவ்வளவு பேரும் அப்படியே அங்கால ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்ப அந்த வகையில மே 17 மாலை வரையும் தலைவருடைய வீரச்சாவு அங்க களமுனையில இருந்த எந்த போராளிக்கும் உறுதிப்படுத்தப்படையில. அப்ப ஆனபடியால மே 17 தலைவர் வீரச்சாவடைஞ்சது, அதுவும் அதிகாலையில வீரச்சாவடைஞ்சது இப்ப நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடைசி வரையும் அதுல நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்ப அதுக்கு பிற்பாடு அந்த சமர் அங்கால நகர்ந்துட்டுது. அந்த ராணுவம் உங்களுக்கு தெரியும், ராணுவம் இப்ப நாங்கள் மணலாறுல இருந்து நாங்கள் லைனை போட்டு கொண்டு வரோம். மணலாறுல இருந்து ஒவ்வொரு பகுதியாக எங்களோட முன்னரங்க நிலைகள் துண்டறுக்கப்பட்டு ராணுவம் பின்னுக்கு வர வர நாங்களும் அதுக்கு அடுத்த நாங்கள் முன்னரங்க நிலையை உருவாக்கி எங்களோட முறியடிப்பு தாக்குதல்களை நாங்கள் செய்து கொண்டு வரோம். அதே மாதிரி மன்னார்ல இருந்து இந்த சண்டை தொடங்குது. மன்னார்ல இருந்தும் இதே மாதிரி தான் சண்டை நடந்து எடுத்த கொண்டு அந்த முள்ளியாக்கால முடியல சண்டை. அப்ப உங்களுக்கு தெரியும் எத்தனையோ மாதம் இந்த சண்டை நீடிச்சிருந்தது. எத்தனையோ ஒரு வருஷத்துக்கு மேலாக இந்த சண்டை நீடிச்சிருந்தது இங்க. ஆனால் அதுக்கு முதலே உங்களுக்கு தெரியும் அங்க மாவிலாட்டுல சண்டை தொடங்கிட்டது. சம்பூர் சண்டை 2006ஆம் ஆண்டு 4ஆம் மாசம் 25 அந்த சித்திர புறப்போட அந்த சண்டை அங்க தொடங்குது கிழக்கு மாகாணத்துல. அப்ப நான் கிழக்கு மாகாணத்துல நிக்கிறேன். அப்ப கிழக்கு மாகாணத்துல இந்த சண்டையை எதிர்கொண்ட அடிப்படையிலையும் அதே நேரம் முள்ளிவாய்க்கால் வரையும், இந்த கிழக்கு மாகாணத்துல இருந்து முள்ளிவாய்க்கால் வரையும் நான் இந்த களமுனையை கண்டிருக்கிறேன். அப்ப அதுக்குள்ள நீண்ட காலங்கள் களமுனையிலேயே நான் செயற்பட்டிருக்கிறேன். விழுப்புண் அடைஞ்சிருக்கிறேன். விழுப்புண் மாற முன்னமே திரும்ப களமுனைக்கு போயிருக்கிறேன். இப்படி அதை நேரடியாக அனுபவிச்சவன் என்ற அடிப்படையில நான் இந்த விடயத்தை சொல்றேன். என்னென்னு சொல்லி சொன்னால், இது ராணுவம் துண்டறுத்து வர நின்று போராடினது. எங்கட பகுதிக்குள்ள ராணுவம் துண்டறுக்கைக்குள்ள அடுத்த பகுதிக்குள்ள தேசிய தலைவர் பாதுகாப்பு அணிகள்ல இருந்து குறிப்பிட்ட பொட்டமான்ல இருந்து எல்லாருமே அந்த பகுதிக்குள்ளதான் அவைகள் அந்த இது இருந்தது, அவைய இருப்பிடங்கள் இருந்தது. அடுத்த லைன் இருந்தது. அப்ப அடுத்த லைன் அங்கால போடப்பட்டுது. அப்ப காலையில மதியம் நாங்கள் உங்களுக்கு தெரியும் கடப்பிலிகள் அணியில செயற்பட்டிருந்த ஒரு ஆளுமையான ஒரு போராளி ஸ்ரீராம். அப்ப ஸ்ரீராம் அடுத்த விஜயமண்ணியாக்கள் எல்லாம் நாங்கள் 17ஆம் தேதி மதியமே நாங்கள் எல்லாரும் பார்த்து கதைக்கிறோம். அப்ப நான் எனக்கு காலில் நடக்க முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருந்தது. அப்ப அந்த நான் சால முன்னிறங்களே அந்த காயத்தை நான் அடைகிறேன். அப்ப அந்த முன்னேற்ற அவர்களே எனக்கு காயம் ஏற்பட்டதன் அடிப்படையில் நாங்கள் எங்களோட மருத்துவத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் பின்தளத்துக்கு நகர்த்தப்பட்டிருந்தாங்க. அப்ப பின்தளத்துக்கு நகர்த்தப்பட்டாலும் எங்களோட சேர்ந்து எங்களோட நிறைய முன்னாள் போராளிகளை ஒரு குறிப்பிட்ட தளபதிகளை கொண்ட ஆக்கள் அதுக்குள்ள இருந்தவர்கள். அப்ப முக்கியமான அந்த படைய நகர்வுகளை மேற்கொண்ட தளபதிகள் இருந்து
நாங்கள் எல்லாரும் ஒரு ஒரு இடத்துல காயப்பட்ட போராளிகளாக நாங்கள் ஒரு 15க்கும் மேற்பட்ட போராளிகள் ஒரு இடத்துல இருந்தாங்க. அப்ப எங்கள்கிட்ட இருக்கிற தொலைத்தொடர்பு கருவிகள்ல நாங்கள் எங்களோட தளபதிகளோட தொடர்புகள் தான் இருக்கிறோம். அப்ப அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கணும் இந்த விடயங்கள். அதே நேரத்துல தளபதிகள் அந்த பகுதிக்கு வந்து அந்த முன்னரங்க களங்கள்ல நிக்கிற தளபதிகள் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து போய் நம்மங்கிற நாங்கள் இருக்கிறப்ப எல்லாமே ஒரு கிலோமீட்டர் துண்டுக்குள்ள இருக்குது, எல்லாமே நெருங்கிட்டுது எல்லாம். நாங்கள் இருந்த பகுதியில இருந்து ஒரு 100-150 மீட்டர்ல அங்கால முன்னரங்க நிலையை கவனிக்கிற கட்டளையை விட்டு கொண்டிருக்கிற தளபதியின் மெயின் இருக்குது. அப்ப இப்படி அதற்கான சப்ளைகள் இங்க இருந்து போகுது. நாங்கள் இருந்தது கடைசியாக இயக்கம் எங்களோட களமன போராளிகளுக்கு வழங்கப்படுற உணவுகளை சமைக்கிற ஒரு சமையல் கூடம் ஒன்று இருந்தது இறுதியாக. அப்ப இறுதியாக அந்த சமையல் கூடத்துக்கு பொறுப்பா இருந்தது குட்டி அண்ணையோட நின்ற வாயுசன் என்று சொல்லக்கூடிய போராளி தான் அந்த சமையல் கூடத்துக்கு பொறுப்பா இருந்தவர். அப்ப அதற்கு அந்த சமையல் கூடத்துக்கு பக்கத்துல எங்களோட மருத்துவ ஒரு வீடு உண்டு, அதுல மருத்துவம் செய்யக்கூடிய வகையில ஓரளவுக்கு ஏற்பாடுகளோட இருந்தது. அப்ப அந்த அதுல நாங்களும் தங்கி இருக்கிறோம். அப்ப அங்கிருந்தா அந்த உணவுகள் செய்யப்பட்டு போனது அதாவது 17ஆம் தேதி காலை கூட உணவு தயாரிக்கப்படுகிறது, களமன போராளிகளுக்கு உணவு தயாரிக்கப்படுகிறது. அப்ப இது 17ஆம் தேதி தலைவர் வீரச்சாவு என்றதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த வகையில தான் இது ஒரு அப்படி 17ஆம் வீரச்சாவன் அந்த அறிவிப்புகள் வரைக்குள்ள நாங்கள் அந்த விடயத்துக்குள்ள போக வேணும் என்று சொல்லக்குள்ள இது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு நேரடியாக தேசிய தலைவருக்கு அருகாமையில நிற்கக்கூடிய நின்ற அதனோட பாதுகாப்புக்கு நின்ற போராளிகளை எல்லாரையும் நாங்கள் இப்ப உயிரோடு இருக்கிறார்கள் யாராவது இருந்தால் அவர்கள் ஊடாக இதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்களும் முன்வைச்சிருந்தாங்க. எல்லாருமே அதை கேட்டிருந்தவை. அப்ப அந்த வகையில தான் இது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. தேசிய தலைவருக்கு பக்கத்துல நாங்கள் இருந்த நாங்களேன் இருக்கல தேசிய தலைவர் நீங்க பாத்தீங்களா, அதை கடந்து வந்தீங்களா, அப்ப நீங்களேன் கடந்து வந்த நீங்கள் என்ற அந்த குருட்டுத்தனமான கேள்விகள் எல்லாம் இருக்குது. இப்ப தேசிய தலைவர் உங்களுக்கு தெரியும், தேசிய தலைவர் தனக்கான பாதுகாப்பை தான் உறுதிப்படுத்தி கொள்றதுக்கான ஒரு அணியை வச்சிருக்கிறார், அதுக்கு பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கிறார். அந்த பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு இயக்கத்துல சோழ காலத்தின் அடிப்படையில விசுவாசமாக நம்பிக்கையாக போராடின போராளிகளை மிக நம்பிக்கையான போராளிகளாக பார்த்து அதுக்குள்ள உள்வாங்கித்தான் தேசிய தலைவருக்குரிய அவற்றை பாதுகாப்புல இருந்து அவரோட நிற்கக்கூடிய அந்த அணியை உருவாக்கி எடுக்கிறதே தவிர இப்ப நான் விரும்பின உடனே நான் அன்னைக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க போறேன்னு கொண்டு போய் நிக்கலாது. அப்ப இப்படி எங்களுக்கு தரப்பட்ட பணி எதுவோ அதைத்தான் நாங்க செய்யலாம். அப்ப எனக்கு தரப்பட்ட பணியை நான் கடைசி வரையும் சரியா செய்திருக்கிறேன் என்ற ஒரு மனநிறைவு எனக்கு இருக்குது. அன்னை பக்கத்துல அண்ணன் கூட்டிக் கொண்டு விட்டிருந்தால் இல்ல என்ன அந்த தன் பாதுகாப்பு அணிக்குள்ள எடுத்திருந்தால் இன்றைக்கு நான் அதுல இருந்து உயிர் தப்பி இருந்தேன். நீங்கள் என்ன கேட்கிற கேள்வி சரியா இருக்கலாம், நீங்கள் இப்ப சில பேர் முன்வைக்கிற கேள்விகள் சரியா இருக்கலாம். ஆனால் எனக்கு தரப்பட்ட பணி கடப்புலிகள் அணியில நான் செயற்பட்ட காலத்தில இருந்து நான் இணைந்த காலத்தில இருந்து இறுதி 2009 வரையும் எனக்கு தரப்பட்ட பணியைத்தான் நான் செய்திருக்கிறேன். அதுல தவறுகள் என்று சொல்லி சொன்னா நான் நிச்சயம் அதுகளை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர அதுக்கு நான் பதிலளிப்பேன். ஆனால் இதுல ஒரு முரண்பாடான கேள்வியாத்தான் இருக்குது. அப்ப அந்த வகையில தான் இந்த தேசிய தலைவருடைய உறுதிப்படுத்தல் என்றது இந்த திகதியை நோக்கி போயிருந்தது. தலைவர் அந்த படையணி அதற்கென்று ஒரு ஒழுங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்தந்த படையணிக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் தான் அந்த படையணி செயல்பட முடியும். தனக்கே கூடுதலாக விருப்பம் இருந்தால் கூட இன்னொரு இடத்துல போய் நம்மளால் விருப்பப்பட்டு அந்த வேலையை செய்ய முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி, தலைவர் குறித்து தலைவரை நாங்கள்லாம் எங்கேயோ இருந்து கேட்டு தெரிந்து கொண்டதன் அடிப்படையில் எங்களால் கூட இந்த செய்திகளை, அதாவது மண்ணின் மக்களை அங்கே முள்வேலி கம்பிகளுக்குள்ளே போட வச்சுட்டு ஒரு 16 வருஷம் ஒருவர் வெளியில் போய் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் எங்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உளவியல் சிந்தனையாக தான் இருக்குது. தலைவர் கூட இருந்த வகையில் தலைவர் என்ன மாதிரியான பண்பியல்புகளை கொண்டவர், அங்கே களத்தில் எல்லாரையும் விட்டுட்டு போய் ஒரு இடத்துல 16 வருஷமா எந்தவித அதிர்வுகளும் இல்லாமல் இருக்கக்கூடியவரா, அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன, அதை கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. தேசிய தலைவர் தொடர்பாக இன்றைக்கு தேசிய தலைவர் வாழ்ந்து காட்டி இருக்கிறார். அவற்றை வரலாறு எங்களுக்கு வழிகாட்டி இருக்குது. தேசிய தலைவர் ஒவ்வொரு காலகட்டங்களையும் தன் இருப்பை உறுதி செய்திருக்கிறார். அது 84ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு அவர்
தாயகத்துக்கு வந்த பிற்பாடு கூட, தமிழகத்தில இருந்து தாயகத்துக்கு வந்த பிற்பாடு கூட பல தடவைகள் அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்திகள் வரும் பொழுது எல்லாம் தலைவர் தந்த இருப்ப தான் உறுதிப்படுத்தியிருக்கிறாரே தவிர யாரையும் தன் தூதுவராக அனுப்பி தான் உயிரோடு இருக்கிறோம் என்று போய் சொல்லும் என்று சொல்லி யாரையும் அனுப்பி விடையில. இந்திய ராணுவம் மணலாறு காட்ட வளைச்சிருந்த காலத்திலையும் தலைவர் இந்திய ராணுவம் போன பிறகு முதல் தடவையாக எங்கள மக்களுக்கு முன்னால வெளிப்பட்டு தான் தந்த இருப்ப உறுதிப்படுத்தினவரே தவிர, அதே நேரம் தலைவர் தந்த இருப்பை ஒரு செயற்பாட்டு ரீதியாகத்தான் உறுதிப்படுத்துவாரே தவிர, தலைவர் இந்த 16 வருடமாக ஒரு செயற்பாடு மற்ற நிலையில இருந்து கொண்டு உறுதிப்படுத்தக்கூடிய தலைவர் இல்லை. எங்கட தலைவர் அது இப்ப நான் சொல்லி தெரிய வேணும் என்ற விடயம் இல்லை. இது சாதாரணமாக இந்த எங்கட தமிழீழ விடுதலை போராட்டத்தோட பயணிக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அதே நேரத்தில் எங்கட மக்களுக்கு தேசிய தலைவர் தொடர்பாக அவற்ற பண்பு அவற்ற மாண்பு என்றது அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடயம். அப்ப இதுல இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்குதே தவிர, இதுக்கு நாங்கள் தேசிய தலைவர் நாங்கள் இப்படி ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டிய ஒரு இதுக்குள்ள நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த தலைவரினுடைய வீரவணக்க நிகழ்வு அதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அங்கே இலங்கையில் செம்மணி அகழ்வாயுவில் நிறைய படுகொலை செய்யப்பட்ட நமது உறவுகளினுடைய எலும்பு துண்டுகளை கண்டெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பொதுவாக இந்த தலைவரினுடைய நினைவெழுச்சியாகவும் இந்த நினைவேந்தல் நிகழ்வை நடத்த வேண்டும் என்று நம்ம பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த நிகழ்வும் வருது. அப்போ ஒரு சில கேள்விகள் என்ன வருதுன்னா, தலைவருடைய அதாவது செம்மணி நிகழ்வை குறித்து பேசி அதற்கு நியாயம் கோருகின்ற இந்த காலகட்டத்தில் இந்த சூழலில் இது தலைவருக்கான நிகழ்வை நடத்தலாமா வேண்டாமாங்கிற விவாதத்துக்குள்ளே கொண்டு போய் மக்களை விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இந்த தேசிய தலைவருக்கான வீரவணக்க நிகழ்வு அவற்ற வீர வரலாறு தமிழக வரலாற்றுல பதியப்பட வேண்டும் என்ற முயற்சிகள் 2011ஆம் ஆண்டு நாங்கள் புலம்பெயர்ந்த பிற்பாடு இப்ப நான் நினைக்கிறேன் 2011 நான் பிரித்தானியாவுக்கு வரேன். அப்ப நான் தமிழகத்துல 2009 போருக்கு பிற்பாடு தமிழகத்துக்கு போய் தமிழகத்துல சில மாதங்கள் நான் அங்க என்னது காயத்துக்கான மருத்துவத்தை சரிவரை ஏற்படுத்தி கொண்டு நான் அதுக்கு பிற்பாடு புலம்பெயர் தேசத்துக்கு வரேன். அந்த தமிழகத்துல இருக்கைக்குள்ளேயே அங்க இருக்கக்கூடிய மக்கள் இன உணர்வாளர்களை நான் சந்திச்சிருந்தேன். அவர்களின் கேள்வியும் என் தேசிய தலைவருக்கு நீங்கள் ஒரு அவற்றை வீர வணக்கத்தை ஒரு நிகழ்வாக செய்ய முடியாமல் இருக்குன்னு சொல்லி கேள்விகளை கேட்டிருந்தவர்கள் ஏன் புலம்பெயர் தேசத்துல அப்படி நடக்குது. அப்ப நாங்கள் நிச்சயம் நாங்கள் அந்தந்த நாடுகளுக்கு நாங்கள் கண்டிப்பாக நான் அங்கால போன பிறகு அங்க அந்த கட்டமைப்புகளோட கண்டிப்பா பேசுவேன் என்ற வகையில நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இஞ்சால வந்த பிறகும் எங்கள போராளிகளோட இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு நிலையில இருக்கக்கூடிய போராளிகள் செயற்பாட்டாளர்களோட நாங்கள் உத்தியோகமாக நாங்கள் நேரடி சந்திப்பு செய்திருந்தோம். நாங்கள் இந்த நாடுகள் என்று சொல்லி நாங்கள் எங்களால ஐரோப்பா நாடுகள்ல நான் நினைக்கிறேன் சகல நாடுகளுக்கு நாங்கள் போய் அந்த கட்டமைப்பு சார்ந்த அந்த பொறுப்பாளர்களை சந்திச்சு நாங்க பேசி இருக்கிறோம். இப்ப இது 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு முன்னெடுக்கப்பட்ட ஒரு விடயம். இது இப்ப திடீரென்று முன்னெடுக்கப்பட்ட விடயம் இல்லை. அப்ப நீண்ட காலமாக இதை செய்ய வேண்டும் என்ற நிலப்பாடு எங்களுக்குள்ள இருந்தது. அதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த கால சூழல் என்றது எங்களுக்கு பிற்போடப்பட்டு கொண்டிருந்தது. அது உங்களுக்கு தெரியும். இப்ப புலம்பெயர் தேசத்துல பல குழப்பங்களை புலனாய்வு சக்திகள் உருவாக்கி கொண்டு இருக்குது. அது ஒவ்வொரு காலத்துக்கு காலம் தங்களோட தேவைக்கு ஏற்ப எங்களோட தமிழ் தேசிய எழுச்சியை அடக்கி விட வேண்டும் என்றதுல அது குறியா இருக்கணும். தமிழகத்துல ஒரு தமிழ் தேசிய எழுச்சி வருவது என்று சொல்லிட்டுள்ள இப்ப உதாரணத்துக்கு சீமான எப்படி நான் தமிழர் கட்சியை உருவாக்கி அது ஒரு தமிழ் தேசிய எழுச்சியின் அடையாளமாக உருவாகி கொண்டு வருகிற ஒரு காலம் என்று சொல்லி சொன்னால், அந்த காலத்துக்குள்ள தேசிய தலைவர் தொடர்பாக சிமானியை கொண்டு உண்மைக்கு புறம்பான செய்திகளை அவற்றை வாயால கொண்டு வர வேணும் இல்லை என்று சொல்லி சொன்னால் அவர் அதுக்கு எதிரானவர்களாக அவரோட நிற்கிற அந்த இளைஞர்கள் எதிரானவர்களாக அவர்களை மாற்றி விட வேண்டும் என்றதுல பல புலனாய்வு சக்திகள் இயங்கிக் கொண்டு இருக்குது. அப்ப அந்த வகையில பல விடயங்கள் இப்ப அண்மை காலங்கள்ல தமிழகத்தில இருந்து
உங்களுக்கு தெரியும், காசி அண்ணன் நெடுமாறன் ஐயாக்களை வச்சு தலைவற்ற இருப்பு தொடர்பான அறிக்கைகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருந்தது. இது தமிழ் தேசிய எழுச்சி அடக்கிறதுக்காக அவர்கள் செய்த ஒரு யுக்தி, இப்ப புலனாய்வு சக்திகள் என்ற ஒரு யுக்தியா தான் நாங்கள் பார்க்கிறோம். இது இப்படி இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு விடயங்கள் எங்களுக்கு நாங்கள் அதோடையே நாங்கள் இந்த காலங்கள் நேரங்களை செலவழிக்கக்கூடிய வகையில் அதுக்குள்ள நின்று நாங்கள் அந்த குழப்பங்களுக்குள்ள எங்களோட மக்களை சிக்க வச்சுக்கொண்டு இந்த விடயத்தை நாசுக்காக ஒரு ஒரு நுண் அரசியல் என்ற வகையில இதை நுணுக்கமா கையாள வெளிக்கிட்டு இருந்தது இந்த புலனாய்வு சக்திகள். அப்ப அதால அந்த கால நீடிப்புன்றத நான் நினைக்கிறேன். அதான் அந்த கால நீடிப்பா இருந்தது எங்களுக்கு. மற்றபடி இப்ப செம்மணி போராட்டம் என்ற வகையில அது இப்ப அண்மையில அந்த போராட்டத்தின் வீச்சு அதுக்கு அங்க எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு அது நகர்ந்து கொண்டிருக்குது. அது இப்ப அன்றைக்கு அந்த போராட்டம் நடந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் அதை செய்யலாமாண்டா அதையும் அப்படி பார்க்க முடியாது. அதுக்கு முதல் செம்மணிக்காக போராட யாரும் முற்படையிலையான்னு சொல்லிச்சுன்னா அப்படியும் இல்லை. இது 95ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் அங்க விடுபட்ட காலத்துல இருந்து இந்த செம்மணி விவகாரம் இப்ப கிருஷாந்தின் படுகொலை ஊடாக வெளிப்பட்டதோ அதுக்கு முதலே அது செம்மணிக்குள்ள நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கு வாய்ப்புகள் இருந்திருக்குது. செம்மணி இராணுவம் கைப்பற்றினா பிறகு அந்த செம்மணிக்குள்ள கொல்லப்பட்டது கிருஷாந்திக்கு முன்னர் இருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகள் இருக்குது. இராணுவம் இப்ப கைப்பற்றினதோ அந்த காலத்துல இருந்து தொடங்கப்பட்டிருக்கலாம் என்று. ஆனால் செம்மணி விவகாரம் என்றது இன்றைக்கு கிருஷாந்தின் அந்த படுகொலையில இருந்து அது பேசப்பட்டுதான் வருகிறது. அதுக்கான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. எங்களுக்கும் அது ஒரு ஆறாத துயரமாக வடுவாக நாங்கள் களமனையில நின்ற நாட்கள் எல்லாம் அதாவது யாழ்ப்பாணத்தை நோக்கின அந்த பட நகர்வுக்கு நாங்கள் ஆனரவு தாக்குதலோட ஆனரவு சமரோட நாங்கள் அடுத்த கட்டம் ஜாழ் நோக்கின ஒரு பெரிய ஒரு படநகர் திட்டமிடப்பட்டிருந்தது. அதுக்கெல்லாம் போய்க்குள்ள எல்லாம் இந்த விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. அதுக்காக நாங்கள் எங்கேயுமே சோறையில இது செம்மணி போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல இந்த விடயம் என்றது இது ஒரு திட்டமிட்டு இந்த அதாவது இந்த வீரவணக்க நிகழ்வை நாங்கள் அதுல இருந்து கொஞ்சம் பின்வாங்க வேணும் என்றதுக்காக இது இப்படியான கருத்துக்கள் பரப்பப்படுறத நான் பார்க்கிறேன். செம்மணி போராட்டம் தொடர்பாக எங்களோட வகிபாகங்கள் என்னன்னு பார்த்தால் அதுக்கு அதை நாங்கள் எங்கேயுமே நாங்கள் வலுவிழக்கக்கூடிய வகையில நாங்கள் செயற்படையில அதுக்கு இன்னும் வலுவூட்டக்கூடிய வகையில இந்த மனித உரிமை செயற்பாட்டு தளங்களை நாங்கள் ஒருங்கிணைச்சு கொடுத்து அங்க இந்த போராட்டமும் அதே நேரம் அந்த செம்மணி எலும்புக்கூடுகளை சர்வதேச அனுசரணையோட அவைகள் இந்த மேற்பார்வையில இந்த அகழ்வாராய்ச்சி நடக்க வேணும் என்றதை வலியுறுத்துறதுக்காக பல செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப அந்த ஏற்பாடுகள் எங்கேயுமே நிறுத்தி வைக்கப்படல. இன்றைக்கு கூட ஒரு கூட்டம் இருக்குது. சகல அமைப்புகளையும் நினைச்சு கதைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் இங்க இருக்கக்கூடிய போராளிகள், இந்த செயற்பாடுகளுக்குள்ள நிற்கக்கூடிய போராளிகள் எல்லாரும் அந்த விடயங்களை கவனம் செலுத்தி கொண்டுதான் இருக்கணும். அப்ப ஒரு சமய நேரத்துல தேசிய தலைவருடைய வீரவணக்க நிகழ்வுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதே முக்கியத்துவம் செம்மணி போராட்டமும் செம்மணியில இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அகழ்வாராய்ச்சிக்குமான முக்கியத்துவமும் அங்க வழங்கப்பட்டு கொண்டுதான் வருகிறது. அப்ப அந்த வகையில இது ஒரு திட்டமிட்ட ஒரு பரப்புரையா தான் நாங்க பார்க்கிறோம். இது ஒரு வதந்தியா தான் பார்க்கிறோம். அந்த நேரத்துல இது தேவையா, இது தேவையற்றதா என்று இப்ப தேசிய தலைவருடைய வீரச்சாறு அறிவிப்பும் அவற்றை இந்த வீரவணக்க நிகழ்வும் மிக முக்கியமானதும் இந்த வரலாற்றில பதியப்பட வேண்டிய ஒரு விடயம். இதை கடந்து போக முடியாது. இன்றைக்கு இத்தனை வருடங்களை கடந்து இதை ஏன் செய்யறீங்கள் என்ற கேள்விக்கு பல இத்தனை வருடம் கடந்து செய்யறீங்களே என்ற ஒரு கேள்வி எங்களோட மக்களுக்குள்ள இருக்குது. இதை மற்ற இப்ப அதை செய்ய துணிஞ்சிருக்கிறீங்களே என்ற கேள்வி கூட எங்களோட மக்களுக்குள்ள இருக்குது. நாங்கள் அதை புரிஞ்சு கொள்றோம். சில பேர் சொல்லி நம்ம இல்லை இப்ப இந்த கால நீடிப்பு தேவையில நீங்கள் இன்னும் இதுக்கான கால நீடிப்பு இருக்கு என்று சொல்லினோம். தமிழீழத்தை எடுத்து கொடுக்கறதுதான் தலைவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு பணி. அந்த தமிழீழத்தை எடுத்து கொடுத்து போட்டுதான் நாங்கள் தேசிய தலைவருக்கு சுடரேற்ற வேணும் என்று சொல்லக்கூடிய ஆக்களும் இருக்கணும். அப்ப இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் கடந்து வாங்க. இப்ப தேசிய தலைவரை நான் நினைக்கிறேன் 84ஆம் ஆண்டு இந்தியாவில இருந்து தேசிய தலைவரை சந்திச்சிருந்த பத்திரிகையாளர்
அனிதா பிரதாப் அவர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார் தேசிய தலைவர்கிட்ட, தமிழீழத்தை எப்போது அடைவீர்கள் என்று. அப்ப தலைவர் அதுக்கு என்ன சொல்றாரு என்று சொல்லி சொன்னா, தமிழீழத்தை வந்து அடைகிறது வந்து ஒரு, அதாவது எங்களோட விடுதலை போராட்டத்துக்கு வந்து ஒரு கால வரையறையோ அல்லது ஒரு பூர்வாங்க திட்டமோ இருக்க முடியாது என்றும், அது வந்து தமிழீழத்திலையும் உலக அரங்கிலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து நிச்சயம் எங்களோட தமிழீழத்துக்கான ஒரு விடுதலைக்கு வழிவகுக்கும் என்றதை தேசிய தலைவர் சொல்றார். அப்ப அது உண்மையில ஒரு காலவரையற்றதா தான் இருக்கும். விடுதலை போராட்டத்துக்கு காலவரையறைய நாங்கள் நிர்ணயிக்க முடியாது. அப்ப அதே மாதிரி தமிழீழத்துக்கான தமிழீழத்தை நாங்கள் எப்படையோம் என்று சொல்லி சொன்னா அதுக்காக தொடர்ந்து நாங்கள் போராட வேணும். அது போராட்டத்தின் ஊடாகவும் இந்த உலக அரசியல் ஏற்படுற மாற்றங்கள் எல்லாமே சேர்ந்துதான் அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கலாம். அதுக்காக நாங்கள் தொடர்ந்து சேர்க்கிறோம். அதுக்கு ஒரு கால வரையறையை நாங்கள் கூற முடியாது. அப்ப அந்த கால வரையறை இன்றைக்கு 50 வருடம் தான் போகுது என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு 300 வருடங்களுக்கு பிற்பாடு சுதந்திரம் அடைஞ்ச நாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அதுக்கு பிறகு தேசிய தலைவருடைய வரலாறு பதியலாம் என்று சொல்லி சொன்னால் இதெல்லாம் ஒரு மடமாற்றம் என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். அதுக்கான காரணம் இருக்கலாம். இந்த 16 வருடம் நீண்டுட்டு இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னா காரணத்தை விளங்கப்படுத்தலாமே தவிர தேசிய தலைவருடைய வீரச்சாவை நாங்கள் தமிழ்ல எடுத்து போட்டுத்தான் சொல்லுவோம் அறிவிப்போம் என்று சொல்றதெல்லாம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள கூடிய கருத்து அல்ல. இது எங்கட மக்கள் விளங்கிக் கொள்ள வேணும். எங்கட போராளிகள் இன்றைக்கு இந்த நிகழ்வுகளோட சம்பந்தப்படாமல் இல்லைன்னா இந்த நிகழ்வுகளுக்குள்ள வந்தால் தங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கின்ற நினைக்கிறார்கள் இருந்து எல்லாருமே இதை விளங்கிக் கொண்டு இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற தேசிய தலைவர் வரலாற்றுல நாங்கள் பதிந்து எங்களோட தலைமுறைக்கு சரியான ஒரு வரலாற்று கடத்தலை நாங்கள் செய்ய வேணும். வரலாறு தான் அவர்களை வழிகாட்ட போகுது. இந்த இளைய தலைமுறை தான் எங்களுடைய அடுத்த கட்ட நம்பிக்கை. அவர்கள் கையில தான் எங்களோட தமிழீழம் என்ற அந்த விடுதலை போராட்டத்தின் மீன்ன்றது தங்கி இருக்குது. ஆனபடியால அவர்களுக்கு சரியான வரலாறை கடத்திவிட வேணும். அவர்களே சரியான வரலாறை நாங்கள் பதிவு செய்து நாங்கள் விடுவதன் மூலம்தான் அவர்கள் அந்த வரலாற்றை வழிகாட்டியாக கொண்டு போகலாம். அதுவும் தேசிய தலைவருடைய வரலாறை வழிகாட்டியாக கொண்டு போக வேணும் என்று சொல்லி சொன்னா தேசிய தலைவற்றை அந்த அடிபணியாத வீர வரலாறு பதியப்பட வேணும். நன்றி. நீங்க இந்த நமது வலைதளத்திற்கு மிக முக்கியமான மிக காந்திரமான பல செய்திகளை அந்த இறுதி கட்ட காலத்துல இறுதி யுத்தத்துல நடந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.